தகப்பனே, ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆண்டவரே, 3வது வார்த்தையை நாங்க கேட்க போறோம் தகப்பனே. அப்பா, பேசுகிறவர் நான் அல்ல ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே என்னை மறைத்து பேச வேண்டுமாறு செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்க வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது தகப்பனே. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருவர் உள்ளத்துல நீங்க பேசுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்டது யோவான் 19வது அதிகாரம் 25, 26, 27. நம்ம இந்த இடத்துல பார்க்கறது ஒரு பராமரிப்பை பார்க்குறோம். அதுக்கப்புறமா 2வது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது மெயினாக இருக்கிறது அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஒரு தாய் நம்ம பிள்ளைய எவ்வளவோ அன்பாக வளர்த்துருப்பாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து பெற்று எடுத்து எவ்வளவோ நல்லபடியாக வளர்த்துருக்குறாங்க. ஆனால் அந்த சிலுவை நேரத்தில் அந்த தாய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் அந்த தாய் அந்த ஒரு பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்க்கு 3:31-35. இப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரனும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார். வேதத்தில் ஒரு வசனத்தில் இருக்கிறது. ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்திரீயே அப்படிங்கிற வார்த்தை என்னுடைய லைஃப்லையும் நான் ஆராயும் போது ஏன் எதுக்கு அம்மான்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வட சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எதனால அப்படின்னா, பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் என்ன சொல்கிறாங்க, ஸ்திரீயே அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது நான் தேவருடைய சித்தத்தின்படி செய்கிறவங்கள தான் நான் தாயும் தகப்பனும் சகோதரியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விதத்தினால பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்து இருந்ததுனால ஸ்திரீ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த சீஷனை பார்த்து அவர் அன்பா இருக்கிற சீஷன் அப்படின்னு தான் வேதத்துல போட்டிருக்கிறது. இது வேதத்துல பார்த்தீங்கன்னா அன்பா இருக்கிறது 12 பேர்ல ஒரு 3 பேர் ஏசப்பா கூட இருக்கிறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான். இதுல யோவான் ரொம்ப யோவான் 13:23 வாசிங்க. அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பானவாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அப்போ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இவர் யோவான் மார்பில் சாய்ந்த ஒரு அன்பான சீஷனா இருக்கிறாரு. இதே மாதிரி நம்ம இருக்கிறோமா? இந்த ஏசப்பாவுக்கு 3 சீஷர்கள்ல பேதுரு மறுதளிச்சிருவாரு. நான் மறித்தாலும் உங்க கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பேதுரு இந்த ஒரு சாகர தருவாயில ஏசப்பா சிலுவையில அறையும் போது ஏசப்பாவுக்கு சகோதரன் சகோதரிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா அந்த சிலுவையில அறையும் போது இது மரியாள் அம்மாவும் தாயும் இது சீஷன் மட்டும்தான், அன்பா இருந்த சீஷன் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த யோவான் ஒரு பயம் இல்லாதவராக இருக்கிறாரு. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தின்படி யோவான் இருக்கிறாரு. அதனால இவர் மிகவும் அன்பா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எபிரேயர் 6:1-3 வாசிங்க. அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்றே அறியீர்களா என்றார். ஏசப்பா பிதாவுக்கு அடுத்த காரியங்களை தான் செய்யும்படி நினைக்கிறாங்க. ஒரு உலக பிரகாரமான தாய் வயிற்றுல பிறந்தாலும் ஒரு 12 வயசுக்கு அப்புறம் ஏசப்பா என்ன செய்தாங்கன்னா பிதாவையும் தன்னையும் மட்டும்தான் ஏசப்பா நோக்கி பார்க்கிறாங்க. இப்போ நம்ம நம்ம அப்பா நம்ம அம்மா என்ன உலக பிரகாரமா எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் பார்க்கோம். ஆனா அவரோட மெயின் குறிக்கோள் பிதாவுக்கு அடுத்த காரியங்கள், இந்த உலகத்துல உள்ள மக்கள் மனம் திரும்பணும், அதை மட்டும்தான் ஏசப்பா நோக்கி பார்க்கிறாங்க. இது அதோ உன் தாய் அப்படின்னு சொன்னது போல மரியாளை பத்தி பார்த்தோம் அப்படின்னா மரியாளுக்கு அந்த நேரத்துல இதோ உன் தாய், இதோ உன் மகன், உன் அன்பான மகன் பார்த்துக்கிடுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த மரியாளுக்கு அந்த நேரத்துல அது ஒரு ஆறுதலான வார்த்தைகளா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகள் ஒரு நம்முடைய காலங்கள்ல ஒரு பெற்றோரை கனம் பண்ணணும், பெற்றோரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமையுது. 3வது பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 23:22 போட்டிருக்குது. நீ பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு,
உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. அப்ப ஏசப்பா வந்து இந்த பைபிள் முழுவதுமே என்ன ஆயிருக்குது அப்படின்னா ஆவியானவர் சொல்லி தான் எழுதியிருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா வந்து இந்த வார்த்தையின்படி நடக்கிறாங்க. அவர் வந்து பிதாவுக்கு அடுத்த காரியங்களே செஞ்சாலுமே ஸ்திரீயே அத உன் மகன் அப்படின்னு சொல்லி அவருடைய பொறுப்பை வந்து பாக்குறாரு. நம்மளும் அதே மாதிரி நம்முடைய தாய் தகப்பன் மீது நம்ம வந்து ரொம்ப பிரியமா இருக்கணும், நம்ம வந்து பாசமா இருக்கணும். நான் வந்து ஒரு என்னுடைய இது மெசேஜ் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஒரு உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு அம்மா வந்து ஊழியம் செய்யறதுக்காக ஒரு வேலைக்காகவோ எண்ணத்துக்காகவோ போகல, ஒரு ஊழியத்துக்காக கடந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த உகாண்டா அந்த மாதிரி உள்ள தேசத்துக்கு வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. போயிட்டு அந்த ட்ரெயின் டிராவல் வந்து ஒரு 4 நாள் 5 நாள்னு சொல்றாங்க. அப்போ அவங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு 4 பேர் சேர்ந்து அவங்கள வந்து கெடுத்து இது பண்ணி ஒரு மரத்துல காட்டுல தூக்கி போட்டுருந்தாங்க. அப்போ அந்த அம்மா வந்து ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே நான் வந்து ஊழியம் செய்யணும்னு போறேன், உலக பிரகாரமா போகல, ஆனா எனக்கு எதுக்கு இந்த சூழ்நிலை அப்படின்னு அந்த அம்மா வந்து ஜெபம் பண்றாங்க. அப்போ ஏசப்பா சொன்னாங்களாம், நீ வந்து இந்த இதுக்கு நான் இனிமே ஊழியமே பண்ண மாட்டேன், நான் எதுக்கு வாழணும், நான் வந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா ரொம்ப அழுது வேதனைப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட பேசுனாங்களாம், இந்த நேரத்துல ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனையோ பேரால கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க அப்படின்னு அந்த சொல்லி ஆண்டவர் பேசுனாங்களாம். அவங்களுக்கெல்லாம் நீ ஒரு தாயா இருக்கணும். எத்தனை பிள்ளைகள் வந்து என்னை அறியாமலே வந்து இறந்து போயிருந்தாங்க, பரலோகத்துக்கு வர முடியாம இறந்து போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா ரொம்ப நொறுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க தேசத்துக்கு திரும்பி வந்து ஒரு நிறுவனத்தை நிறுவி இப்போ வந்து அது எய்ட்ஸ் நோயாளிகளுக்காக ஒரு பெரிய நிறுவனமா மாறி அவங்க வந்து ஊழியம் செய்தாங்களாம். அப்போ ஒரு தாய் உள்ளம் இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த அம்மாவால பண்ண முடிஞ்சது. தேவ அன்பு இருந்ததுனால அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த மாதிரி ஒரு இதை வந்து பண்ணினாங்க. இது வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து பேசின வார்த்தைகள். இது எதனால அப்படின்னா, ஒரு தாய் மட்டும், ஏசப்பாவுக்கு வந்து அந்த நேரத்துல சகோதரன் சகோதரி எல்லாரும் இருந்திருக்கிறாங்க, 12 சீஷர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா யாராலுமே அந்த இடத்துல வந்து அவங்க சிலுவையில் அறையும் போது வந்து பார்க்க முடியல. அது வந்து எவ்வளவு பெரிய வேதனை. ஆனா தேவனுக்கு அன்பாயிருந்த, தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுக்கு மிகவும் அன்பாயிருந்த சீஷனாலையும் தேவனை ரொம்ப நேசிச்ச அந்த ஒரு தாயால மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இருக்க முடிஞ்சது. 1 தீமோத்தேயு 5:8. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ உள்ள மகன்கள், இப்போ உள்ள கணவன்மார்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து மனைவி பார்த்துக்கிடுவாங்க, தாய் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செஞ்சிருந்தாங்க, ஒரு சில காரியங்களை விட்டுருதாங்க. ஆனா இயேசு பிதாவுக்கு அடுத்த காரியங்களை செய்கிறவரா இருந்தாலும் அந்த சிலுவையின் நேரத்திலையும் ஆண்டவர் வந்து தாயை நினைத்து குடும்பத்தை நினைச்சு அவங்க போன பிறகு தன் தாய் என்ன செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சீசன் கையில வந்து அவர் வந்து ஒப்படைக்கிறாரு. இதன் மூலமா வந்து அந்த தாயும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. மத்தேயு 19:19. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவர்களே என்றார். இந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வேதத்தின்படி தான் நடந்திருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். இந்த வந்து ஒரே ஒரு காரியத்தை, என் லைஃப்ல நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு வந்து காலைல ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வயசு வந்து 56 கிட்ட ஆயிட்டு. அப்போ ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் ரத்தத்துக்கு ரொம்ப ட்ரை பண்றேன், நான் கூட கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஜிஹெச்ல ரொம்ப வேதனைப்பட்டேன். ஒவ்வொருத்தையும் கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க ரிலேட்டிவ்ஸ்ல யாரும் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, 2 யூனிட் கொடுக்க முடியாதா அப்படின்னு தான் அவங்க கேட்ட கேள்வி. இத்தனைக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்டது ஒரு கிறிஸ்தவங்க. அப்போ நான் நினைச்சேன், கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, ஆனா அவங்க கேட்குற கொஸ்டின் உங்க சொந்த பந்தம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அந்த இடத்துல என்னுடைய தாய்க்கு என்னையால உதவி செய்ய முடியல. இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், வாழ்ந்திருக்கிறோம். அதனால யாரா இருந்தாலும்
நம்ம தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு இப்போ வர்ற உலகத்துல பரலோகத்துக்கு உண்டான காரியத்தை நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். இதுல பிரதானமா இந்த 3வது வசனத்துல பாக்குறது அன்பு. இந்த அன்பு வந்தா மட்டும்தான் நம்மளால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அன்பு இருந்தா மட்டும்தான் நிறைய காரியங்கள்ல நம்ம விட்டு கொடுத்து போகும்போது நிறைய பாவங்களுக்கு வந்து ஆளாக்கப்பட மாட்டோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு சார்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ரத்தம்லாம் கிடைச்சிட்டு, ஆனால் இன்னொரு ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் அங்கே வந்து சாப்பாட்டுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ வந்து கொடுக்குறவங்க சாப்பாடு கொடுக்க வராங்க, அவங்க மதத்தின் பேரை சொல்லி, நீங்கள் இந்த மதத்தின் அந்த அவங்க நாமத்தை சொல்லி உச்சரிச்சாதான் உங்களுக்கு வந்து உணவு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் அந்த இடத்துல நான் வாங்காமலே நான் வந்துட்டேன். அன்னைக்கு வந்து உண்மையாகவே சொல்லப்போனால் ஜிஹெச்சில் இருந்து எல்லாத்துக்கும் தெரியும், எந்த சாப்பாடுமே நல்லா இருக்காது, எதுவுமே வாங்கையும் பைசா கிடையாது. காஃபி செலவு மட்டுமே எனக்கு 3000 ஆச்சுது. காஃபியை குடிச்சிட்டு இருந்துருவேன். ஆனால் அன்னைக்கு நான் வாங்கவே இல்லை. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஏசப்பாவுடைய அன்பு கடவுள் என் உள்ளத்தில் இருந்ததுனால மட்டும் என்னையால் பசிக்கவே இல்லை. அந்த நாள் அப்படியே கடந்து போயிட்டு, எத்தனையோ இந்த நாட்கள் மட்டும் கிடையாது, எத்தனையோ நாட்கள் நான் வந்து பாஸ்டர் அம்மாவுக்கும் தெரியும், எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு பெட்ரிட்டன் பேஷண்டாக தான் இருக்காங்க. இந்த வசனத்தை எதுக்கு எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனாலும் சொல்கிறேன், இந்த நாள் மட்டும் நான் எங்கள் அம்மாவை வந்து பார்க்குறதுக்கு, நான் ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு மனுஷியாக இருந்தால் கண்டிப்பாக நான் பார்க்க மாட்டேன். ஆனால் தேவ அன்பு இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் எங்கள் அம்மாவை பார்க்க முடியுது, எங்கள் குடும்பத்தை நடத்த முடியுது. அதனால ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து என்னையும் தாங்குறாரு. என்னை தாங்குற தேவன் உங்களையும் தாங்குவார். இந்த உலகத்துல நம்ம இருக்கிறது எவ்வளவு நாள் இருப்போம் அப்படின்னு தெரியாது. இருக்கிற ஒவ்வொரு நாளும் 2 வசனத்துல போட்டபடி மன்னிப்பா இருக்கலாம், 2வது வசனத்துல போட்டபடி இன்றைக்கு நீ பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி நம்ம வந்து பரலோகம் போற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் நம்ம ஓடணும். அவங்க அது செஞ்சாங்க இது செஞ்சாங்கன்னு ஓடிட்டு இருந்தோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால பரலோகத்துக்கு போறதுக்கு உண்டான வழியை மாத்திரம் பார்த்து தேவனுக்கு முன்பதாக நம்ம வந்து நல்ல வேதத்தை மட்டும் வாசிச்சு நல்ல ஜெபத்தை மட்டும் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம கண்டிப்பா